என் சுயநலத்திற்காக 4 இளவரசர்களை எவ்வாறு நான் பலியிடுவேன் கோவிந்தரே? ஒரு ராஜ்யத்தின் ஆனந்தமானது ராஜகுமாரர்களோடு ஒன்றிணைந்தது. ஒரு பெரும் ராஜ்யத்திற்கு நான் எவ்வாறு துரோகம் செய்வேன்? அதனால் தான் இந்த அதர்மத்தை செய்தேன் கோவிந்தரே. எனக்கு வேறு மார்க்கமானது தென்படவில்லை. என் நற்றவர்களுடைய நலனை உன் மனதில் இருத்தி நீ இந்த முடிவினை உனதாக்கி இருக்கையில் எவ்வாறு இம்முடிவு அதர்மமாகும்? சமுத்திரத்தில் உள்ள சிப்பியில் நீரானது நுழைந்தால் நுழைந்த அந்த நீர் துளியினையும் சிப்பி முத்தாய் மாற்றுகின்றது. அதுபோல் நீயும் இன்று ஒரு அதர்மத்தை ஒரு மாபெரும் தர்மமாய் மாற்றியுள்ளாய் திரௌபதி.